வெண்ணிலா பத்தின சதியெல்லாம் கண்டுபிடிச்சு வெண்ணிலாவை ஜெயிலுக்கு அனுப்புனா நல்லா இருக்கும் அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. அன்பு இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சோம். அன்புவை பார்க்க முடியாம போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இங்க வெண்ணிலா ரொம்ப கடுப்பாகி வீட்டுக்கு வர்றாங்க. இங்க கார்த்திக் அந்த ரெஸ்டாரண்ட் மூணுனது எல்லாத்தையும் சிவகாமி கிட்ட சொன்னதுனால நல்ல வேலை கடவுள் புண்ணியத்தினால அன்புவையும் கண்மணியும் அந்த வெண்ணிலா பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சிவகாமிக்கு சந்தோஷமா இருக்குது. வெண்ணிலாவை பார்த்து சிவகாமியும் கார்த்திக்கும் கிண்டல் பண்ணி சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. இங்க வெண்ணிலா என்ன சிவகாமி ரொம்ப சந்தோஷப்படுறியா? அன்புவை எப்படி வர வைக்கணும்னு எனக்கு தெரியும். ஒன்றை பகடக்காகி ஆக்கியே அன்பு இங்கே வர வைக்கிறானா இல்லையான்னு பாரு அப்படின்ட்டு இங்கே வெண்ணிலா சிவகாமி வரும்போது கீழே எண்ணெயை ஊற்றி விட்டுறாங்க. ஊற்றுனதை பார்க்காம சிவகாமி நடந்து வந்துட்டு வலிக்கு விழுந்துடுறாங்க. தலையில் அடிபட்டுறது, காலையும் அடிபட்டுறது, ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணுறாங்க. உடனேவும் இப்படி சிவகாமி இருக்கும்போது அன்புக்கு சொல்லாமல் எப்படி இருக்க முடியும் அப்படின்ட்டு கார்த்திக் வந்து அன்புக்கு கால் பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஆனால் சிவகாமி வேண்டாம், அன்புக்கு கால் பண்ணாத, இதெல்லாம் அந்த வெண்ணிலாவோட சரியாக தான் இருக்கும், அன்புவை வர வைக்கணும்னு சொல்லிட்டு அப்படியெல்லாம் பண்ணுவா, வேண்டாம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இல்லை அண்ணனுக்கு மட்டும் தெரிஞ்சுன்னா அண்ணன் என் கூட தான் சண்டை போடுவார், நான் சொல்லி தான் அவன் அப்படின்னு கார்த்திக் வந்து அன்பு கிட்ட சொல்கிறாங்க. அன்பு தெரிஞ்சதும் என்ன அம்மாவுக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் ரொம்ப பதட்டத்தோடு இங்கே ஹாஸ்பிட்டலுக்கு சிவகாமியை தேடி வர்றாங்க. இங்கே சிவகாமியை பார்த்ததும் அன்பு இருந்துக்கிட்டு அம்மா என்னம்மா பார்த்து போகக்கூடாதா, இப்போ பாருங்கள் இப்படி ஆயிடுச்சு அப்படின்ட்டு அன்பு சிவகாமியை பார்த்து ரொம்ப வருத்தப்பட்டு அழுகுறாங்க. சிவகாமி நீ எதுக்கு அன்பு இங்கே வந்த அப்படின்ட்டு கேட்குறாங்க. என்னம்மா சொல்கிறீங்க, உங்களுக்கு இப்படி இருக்கும்போது நான் எப்படிம்மா உங்களை பார்க்காம இருக்க முடியும், கார்த்திக் தான் எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னான் அப்படின்ட்டு சொன்னதும் சிவகாமி இருந்துட்டு கார்த்திக் எதுக்குடா சொன்னேன் அப்படின்ட்டு கார்த்திகை சிவகாமி திட்டுறாங்க. இந்த இடத்துல வெண்ணிலாவும் பாட்டியும் வர்றாங்க. வெண்ணிலா இருந்துக்கிட்டு எப்படி அன்புவை நான் வர வச்சேன்னு பார்த்தீங்களா அப்படின்ட்டு இங்கே சிவகாமியை பார்த்து நக்கலாக சிரிக்கிறாங்க. உடனேவும் அன்பு கிட்ட போயிட்டு அன்பு எப்படி இருக்கீங்க, எத்தனை நாள் எங்கே இருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உன்னை போங்கிட்டலாம் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது அப்படின்ட்டு அன்பு சொல்கிறாங்க. இந்த நேரத்தில் பாட்டி இருந்துட்டு அன்பு என்னை மறந்துட்டேலடா, பாட்டி மேலே கோச்சிட்டு பாட்டி கிட்ட பேசாமல் நீ வாட்டில் போயிட்டல, நீ எங்கே இருக்கன்னு தேடி தேடி என்னால் கண்டுபிடிக்கவே முடியல, எப்படியோ இப்போனாச்சும் இங்கே வரணும்னு தோணுச்சே அப்படின்ட்டு பாட்டி அன்புவை பார்த்து அழுகுறாங்க. உன்னை அன்பு இருந்துக்கிட்டு எதுவுமே பேசாமல் அமைதியாக இருக்காங்க. இனிமேல் நீ எங்கேயும் போகக்கூடாது, இங்கே தான் வீட்டில் இருக்கணும் அப்படின்ட்டு பாட்டி சொல்கிறாங்க. உன்னை அன்பு இருந்துட்டு சாரி பாட்டி, நான் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு தான் பார்க்கறதுக்காக வந்தேன், ஆனால் நான் இங்கே இருக்க மாட்டேன், நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு அன்பு சொல்கிறாங்க. கார்த்திக் அம்மாவை பார்த்துக்கோ, நீ இருக்கிறன்னு நம்பிக்கையோட தான் நான் போகிறேன் அப்படின்ட்டு சொன்னதும் இங்கே வெண்ணிலா இருந்துக்கிட்டு அன்பு எங்கே போகிறீங்க, போகாதீங்க அன்பு அப்படின்ட்டு கூப்பிடுறாங்க. உடனே பாட்டியும் அன்பு இங்கே இருந்துடா, இங்கே இருந்துடா அப்படின்ட்டு கூப்பிட்டு இருக்காங்க. ஆனால் அன்பு அதில் காதில் வாங்காமல் கிளம்பி போயிடுறாங்க. இந்த சீரியல் எப்படி நல்லா இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அதை எப்படி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.